என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட சோதனைகள் பத்தி நம்ம பேசணும். இதுல இன்னொரு ஆங்கிளும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மீடியாவோட ரோலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மீடியாவை பொறுத்தளவுல ஒண்ணு, இந்த விஷயங்கள் நடக்கும்போது அது கொடுக்க வேண்டிய போதிய போக்கஸை கொடுத்தாங்களா, பெரிய லெவல்ல அது ஒரு டிபேட்டா மாத்தினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, அதை எடுத்து பேசும்போதும் பாஜக பழி வாங்குறாங்களா, இடி அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி ஆங்கிள் இருந்து பேசினது அதிகமா இருந்த மாதிரியான ஒரு பார்வை எனக்கு இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது போக்கஸ் எங்க இருந்திருக்கணும்னா, டாஸ்மாக் ஸ்கேம பத்தி இருந்திருக்கணும். என்ன மாதிரியான ஊழல் நடந்துட்டு இருக்கு, எப்படி எப்படிலாம் ஊழல் நடக்குது, நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஊழலை சார்ந்திருக்கு, இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா இன்னும் ப்ரொஆக்டிவா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க இடிய பிஜேபி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸா பேசிட்டு தான் இருக்கீங்க. எப்ப வேணாலும் நீங்க பேசலாம். இப்ப பர்டிகுலரா இந்த இடத்துல நீங்க பேச வேண்டிய போக்கஸ் வந்து டாஸ்மாகா இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்ற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ண? 100% மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஎம்கேவோட லேக்கியா தான் ஃபங்க்ஷன் ஆச்சு. 1 or 2 சேனல்ஸ் வந்து டிபேட் எடுத்தது கூட வந்து வே ஆஃப் த மார்க் தான் இருந்தது. வழக்கம் போல வந்து பழைய பல்லவி தான் பாடினாங்க. ரொம்ப வீக்கா இருந்தது. பழைய ராமாயணம் தான். அதாவது நீங்க பழி வாங்குறாங்க கொள்ளடிச்சு ஆனுங்க ஊர் தாலியா இருக்காங்கன்றத பத்தி எவனுமே பேசல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு நாள், அதுவும் 2 சேனல்ஸ் அப்படி சும்மா உப்புக்கு சப்பாவை தொட்டுட்டு போயிட்டாங்க. மற்ற விஷயம் பூரா வந்து வழக்கம் போல வந்து ஏடிஎம்கே பிஜேபி, ஏடிஎம்கே அலையன்ஸ், எடப்பாடி ஓபிஎஸ் சண்டை, திருமாவளவன் அலையன்ஸை பத்தி பேசியிருக்காரு. இப்படியே தான் போகுது. இந்த 4 வருஷமா வந்து திமுகவை காப்பாற்றுற வேலையை தான் மீடியா செய்யுது. எல்லாத்தையும் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் பேசாம அவரை விட்டு இறங்கின அண்ணா திமுகவை பத்தி 4 வருஷமா பேசுகின்றன இந்த வெட்கம் கட்ட ஊடகங்கள். அங்க எப்படி மானங்கட்ட டெல்லி ஊடகங்கள் 11 வருஷமா காங்கிரஸை பத்தி, பவர் போன காங்கிரஸை பத்தி பேசுதோ, தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அதிகாரத்தை இழந்த அண்ணா திமுகவை 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரத்தை இழந்த அதிமுக பத்தி தான் பேசுது. இப்ப டாஸ்மாக் விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். உதயநிதிக்கு நெருக்கமான ஒரு நபர் வந்து தலைமறைவா ஓடுறாரு. முதலமைச்சரோட நெருங்கிய குடும்ப உறுப்பினர், அவரோட அண்ணனோட மருமகன் தலைமறைவாகிறார். அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய செய்திகள். இதே எடப்பாடி பேரில் இப்படி நடந்ததுன்னா வானத்தும் பூமிக்கும் இந்த ஊடகங்கள் குதிச்சிருக்கும். ஆகவே திமுகவோட கொத்தடிமையா மாறி போன 90% தமிழ்நாட்டு ஊடகங்கள் தங்களுடைய சுய மரியாதை, சுயத்தை, குறைஞ்சபட்ச மனசாட்சியை இழந்து திமுகவுக்கு குற்றவியல் செய்யக்கூடிய கூலி படையாக மாறி போயிருக்கின்றன. அது வந்து இந்த இடி டாஸ்மாக் ரெய்ட்லையும் இப்ப தெளிவா தெரியுது. நடத்தக்கூடிய விவாதங்களும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற, திமுகவுக்கு சொம்படிக்கிற, திமுகவுக்கு வால் பிடிக்கிற டிபேட்டா தான் இருக்குது ஒழிய மெயின் இஷ்யூவான கரப்ஷன், மக்கள் வரிப்பணம் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 வருஷத்துல 60,000-70,000 கோடி வெளியில போயிருக்குது. அதை பத்தி ஒருத்தனும் வாயை திறக்கல. இந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டுல ஊடக தர்மம். இது ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. இதே ஜெயலலிதா பீரியட்ல நடந்தது, எடப்பாடி பீரியட்ல அவருக்கு நெருக்கமான ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் தலைமறைவா இருந்தா என்ன பேச்சு பேசியிருப்பான். இஸ் அப்ஸ்டாண்டிங்க. எவ்வளவா வெக்கப்பட வேண்டிய அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? எவனுமே அதை பத்தி பேச மாட்டேன்றானே. ஏன்னா ஊடகங்கள் அந்த அளவுக்கு வந்து வளைக்கப்பட்டிருக்கின்றன. பணம், எக்கச்சக்கமா பணம், ஓனர்ஸுக்கு மட்டும் இல்ல, சம்பந்தப்பட்டவர்களுக்கும், ஆங்கர்ஸ்க்கும், ஊழியர்களுக்கும் மாதம் கொட்டி கொடுக்கப்படுகிற லட்சக்கணக்கான தொகை என்பது பெரும்பாலான ஊடகங்களுக்கு இன்னைக்கு வந்து பப்ளிக் நெரேட்டிவையே வந்து மழுங்கடிக்க செய்திருக்கின்றன. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இதன் மூலம் தங்களுடைய நம்பகத்தன்மையை தான் இந்த ஊடகங்கள் இழந்து கொண்டிருக்கின்றன. எந்த செய்திக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பி இன்னைக்கு மக்கள் இல்லை. அவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுக்கறதுக்கு முன்னாலே சோசியல் மீடியால தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு செய்தியை நம்ம சொல்லலை, விவாதத்தை நடத்தலைன்னா நம்ம மரியாதை மக்கள் மன்றத்துல ஆவியாகி போகும்ன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம திமுக கொடுக்கக்கூடிய காசுக்காக இன்னைக்கு வந்து இந்த ஊடகங்கள் விலை போய் கொண்டிருக்கின்றன. ஓரிரு ஊடகங்களை தவிர நான் சொல்லுவேன், பெரும்பாலான ஊடகங்கள் 90% ஊடகங்கள் இன்று விலை போய் கொண்டிருக்கின்றன. இது இவங்களுக்கு தான் இழப்பு. மக்கள் வந்து இந்த ஊடகங்களை ஆல்ரெடி டெலிவிஷன் ஏஜ் இஸ் ஓவர். இன்னைக்கு மீடியான்னா வரையறுக்கிறது கஷ்டங்க. எதுங்க மீடியா? லெகசி மீடியா நீ சொல்லக்கூடிய அது மீடியாவா? செய்தி சொல்லி எல்லாருமே மீடியா தானே. நான் மீடியா இல்லை நீ சொல்ல முடியாது, நீ மீடியா இல்லைன்னு அவன் சொல்ல முடியாது, நம்ம 3 பேரும் மீடியா இல்லைன்னு மேல இருக்கவங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு லெகசி மீடியான்னு சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை யார் மதிக்கிறான்? ஒரு செய்தி அவன் சொல்றதுக்கு முன்னாலே மக்கள் கிட்ட போயிருது. அதுவும் ஒரு செய்தியை லெகசி மீடியா மறைக்கும் பொழுது மக்கள் அந்த லெகசி மீடியா மேல, மெயின் ஸ்ட்ரீம், த சோகால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேல இருக்க நம்பிக்கையை இழக்கிறாங்க. இந்த ஊடகங்கள் ஆடையின்றி அம்மனமாக நிற்கின்றன. இந்த எம்பரர் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ் வாங்க. இதுல மாநிலத்தில் நடத்தக்கூடிய அந்த ஊடகங்கள், மாநில அளவுல நடத்தக்கூடிய தமிழ் ஊடகங்களுக்காக திமுகவை பயப்படணும், திமுகவை பார்த்து அஞ்ச வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் இருக்கு. தேசிய ஊடகங்கள்,
அதாவது இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லயும் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க ஏங்க திமுக கிட்ட கொத்தடிமையா இருக்காங்க? இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அவர்கள் நடத்தக்கூடிய தமிழ் ஊடகங்கள், அவர்கள் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸோட போட்டி போட்டுக்கிட்டு திமுகவுக்கு குற்றவியல் செய்யறாங்கல்ல. இது எதனால இது நடக்குது நான் கேட்கிறேன். வெக்கமா இருக்காது அவங்களுக்குலாம்? எவ்வளவு ஒரு அருவருப்பான காரியம் இது. மக்கள் உங்க மூஞ்சில காரி தினமும் துப்புறான், அப்படியும் உங்களுக்கு சூடு சோரணம் வரல. இது என்னன்னா, இது எங்க போய் முடியும்னா மீடியா மேல மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன் ஆபத்து நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் லெகசி மீடியாவுக்கு ஒரு ரோல் இருக்குது. அது தன்னோட இன்னமும் சோஷியல் மீடியா அந்த இடத்தை அடையல. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டரை லெகசி மீடியாவுக்கு ஃபார் ஏஜஸ் இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி குறைவது என்பது ஆபத்தானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதா நம்மளோட புனிதமான தொழில் இல்லையா? அது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 1996 டிஎன் சேஷன் தேர்தல் ஆணையாளராக இருக்கும்போது நாடு பூரா இந்த ஊழலை பற்றிலாம் பேசும்போது சென்னையில் ஒரு கூட்டத்தில் சொன்னார், இன்னைக்கு நாடு அதாவது ஊழலை பற்றி சொல்லுங்க, இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் ஜுடிஷியரியோ எக்ஸிக்யூட்டிவோ பார்லிமெண்ட்டோ கிடையாது, மீடியானர். மற்றவங்க யாரை தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடலாம், மீடியா தப்பு பண்ணால் மன்னிக்க முடியாது. ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க, அவ்வளோ தூரம் நம்புறாங்க உண்மையை சொல்லும்போது. இதுல இல்லாததை பொல்லாததை சொல்றதும், சொல்ல வேண்டியதை சொல்லாம இருக்கிறதும் எவ்வளவு பெரிய பாவம் அது. இதை விட ஒரு நீசத்தனமான தொழில் எதுவுமே இருக்க முடியாது. மீடியாக்காரன் போய் சொன்னான்னா அதை விட ஒரு மோசடியான வேலை இருக்கவே முடியாது. அது ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்காங்க. டெல்லி மீடியா மோடி கண்ட்ரோல்ல இருக்கு, தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. இதுல தமிழ்நாட்டு மீடியான்னு சொல்லும்போது வட இந்திய தொழிலதிபர்களால் நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் நம்பர் 1 தொழிலதிபர்களால் நடத்தக்கூடிய சேனல்ஸோட தமிழ்நாட்டு சேனல்ஸும் திமுக காலடியில் உட்கார்ந்து இருப்பது என்பது வெட்கக்கேடானது. இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் எப்படி இதை அனுமதிக்கின்றன என்றும் நமக்கு புரியவில்லை. இதுல ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஒரு நல்ல ஒரு சீனியரான ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட பேசும்போது அவர் முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு. எப்பவுமே நீங்க மீடியாவை ஜேர்னலிஸ்ட் இல்ல, ஒரு ஆமா கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்ச இண்டிவிஜுவல். இந்த மாதிரி மீடியாவை கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபோர்ஸ்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபுல் ஃபோர்ஸ்ல உங்களுக்கு அகைன்ஸ்டாவும் திரும்பிடுவாங்க. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நார்த் இந்தியன் மீடியாஸ் நிறைய பேர் இங்க இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க குவைட்டா இருக்காங்க. அது காரணம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஒன்ஸ் அவங்க ஏதோ ஒரு இடத்துல திமுக பேக் ஃபுட்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த மீடியா ஃபுல்லா அடுத்த டைரக்ஷன்ல டர்ன் ஆயிடுவாங்க, அகைன்ஸ்டா திரும்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. சோ எப்பவுமே கம்ப்ளீட்டா நீங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா அவங்க கையை விட்டு போயிடும். இந்திரா காந்திக்கு நடந்த மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம். எஸ், அது நடக்கும், சத்தியமா நடக்கும். அது இயற்கை விதி. அது நீ அடிக்க பந்து மேல வரும். ஏன்னா இவங்க எல்லாம் காசுக்கு வேலை போனவங்க. நாளைக்கு இனிமே இந்த வாத்து முட்டை இடாதுன்னா உனக்கு எதிராக திரும்புவோம். மக்கள் கருத்து உங்களுக்கு எதிராக திரும்பினா மீடியாவும் திரும்புங்க. ஆனா நடந்த டேமேஜுக்கு யார் பொறுப்பு? இந்த 4 வருஷம், இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறேன். இன்னமும் அதிமுக தான் டிபேட் பண்றேன். டாஸ்மாக்ல இவ்வளவு அட்டுவணை நடக்குது. சோஷியல் மீடியா இஸ் ஆன் ஃபயர். உதயநிதியோட நண்பர் தலைமறைவு, உதயநிதி எப்பொழுது கைது செய்யப்படுவார்? இப்படிதான் சோஷியல் மீடியால உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. நேஷனல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து விவாதிச்சதா? இதை புதிய தலைமுறை மட்டும் விவாதிச்சான், வேற யாரும் விவாதிக்கல. அப்ப இந்த அளவுக்கு நீங்க எதுக்கு நான் என்ன சொல்றேன், அவதூறு பேச வேணான்றேன். அவதூறு பேச வேணாம், ஸ்லாண்டர் பண்ண வேணாம். ஒரு செய்தின்ற முறையில இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். முதலமைச்சரோட மகனுக்கு நெருக்கமானவர், துணை முதலமைச்சரோட மகனுக்கு இன்னொருத்தர் முதலமைச்சரோட நெருங்கிய உறவினர், அண்ணனோட மருமகன், அவங்க 2 பேரும் தலைமறை பண்ணும்போது ஒரு செய்தின்ற அளவில் அது எப்பேற்பட்ட செய்தி. ஈடி உங்களை நெருங்குது, அதை விவாதிக்க மறுக்கிறதும் வேற தலைப்புக்கு போறதும் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இதை இந்தியாவின் நம்பர் 1 தொழிலதிபர்களால் நடத்தப்படக்கூடிய சேனல்ஸ் பண்றதுன்றது மன்னிக்க முடியாத குற்றம். அதாவது இவங்க கம்ப்ளீட்டா வேலை போயிருக்காங்க. they have sold out their souls. இது எங்க போய் முடியும்னா எதிர்த்தாக்குதல் வரும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நேரம் வரும்போது இவங்க வட்டி முதலமா திரும்ப அடிப்பாங்க. அதுலதான் போய் அது முடியும். அதிகாரம் கையில இருக்கிறதால இது நடக்குது, மக்கள் ஆதரவு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறதால நடக்குது. மக்கள் ஆதரவை நீங்க இழக்க தொடங்கிட்டீங்கன்னா அதிகாரத்தை பத்தி கூட கவலைப்பட மாட்டான், திரும்ப அடிப்பான் வச்சு. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.